இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பேக் கிராஸ் கட் கூட போட்டோமல்லவா, பார்டர் கூட போட்டோமல்லவா, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஒயலட், ஒன்று வந்து எல்லோ. ஸோ ஒயலட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கட்டு எடுத்துக்கணும். எல்லோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 கட்டு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸ் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கோம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த கூட பார்த்தீங்கன்னா 2 ரோல் கூட பார்டர் கிராஸ் கட் கூடைன்னு வச்சுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் சைஸ் கரெக்டா இருக்கும். இப்போ இதுக்கு எத்தனை ரோல் தேவைப்படும் பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 2 ரோல் தேவைப்படும். ஆனா நான் எடுத்திருக்க கலர் படி பார்த்தா வயலட் வந்து 1.5 கட்டு தேவைப்படும், எல்லோ வந்து 1/2 கட்டு தேவைப்படும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வயலட் தான் உங்களுக்கு அதிகமாக வரும், அதனால அதில் 1.5 கட்டு வேணும், எல்லோவில் வந்து 1/2 கட்டு வேணும் உங்களுக்கு. இப்போ இது கிராஸ் கட் கூடங்கனால நம்ம முதல்ல ஒயர்ஸ் வெட்டிக்குவோம். ஸோ வயலட்டில் பார்த்தீங்கன்னா 32 ஒயர் வெட்டணும், எல்லோவில் பார்த்தீங்கன்னா 16 வெட்டணும் நீங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து 8.5 அடி வைப்பீங்க. அப்புறம் எப்பவும் போலவே கிராஸ் கட் என்ன பண்ணுவோம்னா இந்த கட் பண்ண ஒயர்ஸ் சேம் கலர் ஒயர்ஸை நாட் போட்டு வைப்போம். ஸோ எல்லோவில் வந்து 8 கிடைக்கும், உங்களுக்கு வந்து வயலட்டில் வந்து 16 கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இதை தான் நம்ம வந்து பேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த நாட்ஸ் தான் நம்ம பேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டரில் தான் நம்ம நாட்ஸ் அட்டாச் பண்ணுவோம். இப்போ எது பார்டர் இருக்கோ அதை தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். 1 ஸோ எல்லோவில் ஒரு நாட் எடுத்து வைப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 நாட்ஸ் வைக்கணும் வயலட்டில். அதுக்கப்புறம் பார்டர் மாத்திரம். ஸோ பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வைக்கணும் எல்லோவில். அடுத்தது இப்படியே மாற்றிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. 4 2ன்னு மாற்றிட்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா இது வயலட், இது எல்லோ, வயலட், அப்படியே மாற்றிட்டு வரணும். கடைசியில் வந்து முடியும் போது ஒரு எல்லோவில் முடியும்னு வச்சுக்கோங்க. எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு முடியும். இந்த ஒரு எல்லோங்கிறது பார்த்தீங்கன்னா நடுவுல எல்லாம் நம்ம 2 வைக்கிறோம். ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஏன் 1 வைக்கிறோம்னா உங்களுக்கு வந்து கார்னர் திருப்பும் போது அந்த டிசைன் கரெக்டாக வரணும் ஒரு கொஸ்டின் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும். ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் ஒரே ஒரு எல்லோ, நடுவில் பார்த்தீங்கன்னா 4 வயலட் 2 எல்லோ, 4 வயலட் 2 எல்லோ, அப்படியே மாற்றிக்கிட்டே வரணும் நீங்கள். இதே மாதிரி நீங்கள் வெட்டி வச்சிருக்க எல்லா நாட்ஸையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் திருப்புறதுங்கிறது இந்த சாய்வாக போகுது இல்லையா, அதில் வந்து இந்த நாட்ஸ் எண்ணுவீங்க. சென்டரோட சேர்த்தி கடைசி 7வது நாட்டில் நீங்கள் கார்னர் திருப்புவீங்க. ஸோ 6 and 7 வந்து நீங்கள் சேர்த்து பின்னுவீங்க. இந்த நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த ஒயர்ஸ் வைக்கிறது எல்லாமே நாட் கவுண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுக்கு கூடைக்கு. அப்புறம் இந்த கூடையில பார்த்தீங்கன்னா நான் போடும்போது மேலே உங்களுக்கு வந்து கிராஸ் கட் கூட முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக முடியும். ஆனால் இதில் வந்து எப்படி நம்ம ரன்னிங் ஒயர் கூடைக்கு ஃப்ளாட்டாக முடிப்போமோ அந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதுக்கு ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். டாட்ஸ் கைப்பிடி தான் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கைப்பிடி. ஸோ 2 கலர் இருக்கனால ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6 அடி எடுத்துக்கணும். அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இல்லை 16 கூட வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி வைக்கலாம். நான் வந்து 12 ஒயர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன். ஒரே நீளமாக நீங்கள் வந்து உள் ஒயர் எடுக்கிறீங்கன்னா 6 ஒயர் எடுத்துக்கணும். அதோட நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த 6 ஒயர் எடுத்தாலும் நீங்கள் மடிச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை எப்படி போடணும்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக எப்படி போடுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஹேண்டிலுக்கும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.